வணக்கம் ராஜு. அதாவது தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தல் நேற்று மாலை 6 மணியோடு அனைத்து வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு மையங்களிலும் நடைபெற்று முடிந்துவிட்டது. அந்த வாக்குப்பதிவு மையங்களில் நடைபெற்ற தேர்தல் அந்த வாக்குகள் பெட்டிகள் அனைத்தும் சீலிடப்பட்டு அங்கிருந்து வாகனங்களில், அதாவது லாரிகளில் ஏற்றப்பட்டு அனைத்தும் அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களில் இருந்து வாக்கு எண்ணும் மையமாக உள்ள தூத்துக்குடி வஉசி கல்லூரி அந்த இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியில் தான் அந்த வாக்குகள் எண்ணும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்குகள் எண்ணும் மையத்தில் தான் இந்த அனைத்து வாக்கு பெட்டிகளும் கொண்டு வரப்பட்டு ஸ்ட்ராங் ரூம் எனப்படக்கூடிய, அதாவது அந்த பாதுகாக்கப்பட்ட அறையில் வைத்து பாதுகாக்கப்பட உள்ளது. இந்த பாதுகாக்கப்பட்ட அறை இருக்கிற இடங்களில் அந்த கல்லூரிக்கு இந்த வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டு இப்பொழுது நேற்று இரவு, அதாவது மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவுகள் முடிவற்ற இந்த நிலையில் அந்த இடங்களில் இருந்து அனைத்து வாக்குப்பெட்டிகளையும் சேகரித்து ஒரு வாகனங்களில், அதாவது ஒவ்வொரு ஜோனாக பிரித்து ஒரு 10 வாக்குப்பதிவு மையங்களுக்கு ஒரு ஜோன் என்ற ரீதியில் அனைத்தும் பிரிக்கப்பட்டு அனைத்து வாகனங்களும் இங்கு அந்த வாக்குகள் எண்ணும் மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் இரவு முழுவதும் நடைபெற்றது. இப்பொழுதும் ஒரு சில வாகனங்கள், அதாவது தொலை தூரங்களில் உள்ள பகுதிகளில் உள்ள வாகனங்கள் இப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் அவற்றை சரிபார்த்து அந்தந்த நம்பர்கள், அதாவது 1வது நம்பர் வாக்கு பதிவு மையத்தில் இருந்து 100 வாக்குப்பதிவு மையங்கள், 150 வாக்குப்பதிவு, 200 வாக்குப்பதிவு மையங்கள்லாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் உள்ளன. அவற்றை அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் எண்ணிக்கை, அதாவது 1, 2, 3 நம்பர்லாம் போடப்பட்டு தயார் நிலையில் வைத்துள்ளார்கள். அந்த நம்பருக்கு மேலேயே இந்த வாக்குப்பெட்டிகளை வைக்கின்றார்கள். நாளை குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வரிசையாக நம்பர் போடப்பட்டுள்ளது. அந்த நம்பர் போட்ட இடங்களிலேயே அந்த பெட்டிகளை மேலே வைத்து அவற்றை சேகரித்து வருகிறார்கள். இன்னும் அனைத்து பெட்டிகளும் வந்து சேரவில்லை. வந்து சேர்ந்த பிறகு அந்த இடத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் தேர்தல் பார்வையாளர், பொது பார்வையாளர் ஒருவர் உள்ளார். இதுபோக தேர்தல் செலவின பார்வையாளர் என 2 பேர் வந்துள்ளார்கள். மொத்தம் 3 பார்வையாளர்கள் உள்ளார்கள். அவர்கள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் அந்த வாக்குகள் சேகரிக்கும் அந்த பெட்டிகள் வைத்திருக்கக்கூடிய இடத்தில் அனைத்தையும் வைத்து பூட்டி சீல் வைப்பார்கள். ஆனால் அது இன்னும் நடைபெறவில்லை. அதற்கான பணிகள் அனைத்தும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வாக்குகள் எண்ணும் மையத்தில் சுமார் ஒவ்வொரு அந்த மையம் முழுவதும் 1000க்கு மேற்பட்ட பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாதுகாப்புக்காக போலீசாரும் 300-400 போலீசார் அந்த மையத்தில் போடப்பட்டுள்ளார்கள். அனைவரும் அந்த இடத்திலிருந்து அனைவரும் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அந்த அந்த வாக்குகள் எண்ணும் மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் அனைத்து இடங்களிலும் பொருத்தப்பட்டுள்ளது. அந்த சிசிடிவி கேமராக்கள் மூலம் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இதனை அனைத்தையும் நேற்று மாலை முதலே அந்த மாவட்ட தேர்தல் நடத்த அலுவலரும் மாவட்ட கலெக்டருமான லட்சுமதி அவர்கள் அந்த இடத்திலேயே இருந்து அனைத்தையும் கண்காணித்து வருகிறார்கள். அதிகாரிகள் யாரும் வீட்டிற்கு கூட செல்லவில்லை. இரவு முழுவதும் அங்கேயே இருந்து முழுமையாக அந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ராஜு.